கேரளா லாட்டு 24ஆம் இவங்க கொடுத்த 3 போர்டில் ஒரு போர்டு, அதாவது 6 வந்து சென்டரில் வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து நாள் வந்து 2 போர்டு அப்படி சைடில் வச்சுருந்தாங்க. இவங்க நாளைக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 102 25ஆம் அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 102. 2 நம்பர் உள்ளே இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் உள்ளே இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1 சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இங்கே +2 இங்கே -2 அப்படி வச்சு நடுவில் பிசி வச்சுருக்காங்க. நேற்று இவங்க கொடுத்ததில் ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி இவங்க 4 போர்டில் வந்து 4, 7, 9 கொடுத்துருக்காங்க. அங்கே 102ல் ஒரு நம்பர் இருக்குது. 10 - 9 இந்த இடத்துல 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மீதி 2 நம்பரில், அதாவது 7 - 4 இங்கே 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7க்கு என்ன வைப்பாங்க? 7 ஸ்ட்ரைட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு கிடச்சிக்கிற நம்பர் 7 - 4 3, 7, 10 - 1 1, 9 1. ஏபிசி வந்து 371 நமக்கு கிடச்சிருக்குது. இந்த 4ங்கிறது இருக்காது நாளைக்கு. இன்றைக்கி 2 தடவை இறங்குனதுனால நாளைக்கு 4 இருக்காது. அப்போது இதில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே இருக்கணும். 4 இருக்காது, உறுதியாக இருக்காது. அப்போ 7 அல்லது 9ல் ஒரு நம்பர் இருக்கணும். அங்கே 102ல் ஒரு நம்பர் இருக்கணும். சரிங்களா? 9க்கு 10 - 1 10 - 9 1 வைப்பாங்க. அதனால் அங்கே 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 7 வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாகவோ சைட்லேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 7,1 ப்ளே ஆகணும். நம்முடைய கணிப்பு 371. மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங்கை வச்சு நாளைக்கு மற்ற வேறு எப்படி வரும் அப்படிங்கிறது பணகணம். இன்றைக்கி 24ஆம் 10 மணி டியர் ரிசல்ட்டு. சரிங்களா? 416. ரெண்டாவது இங்கே 2 4, அந்த 2 4 வந்து இன்றைக்கி உள்ளுக்குள்ளே இறங்கிடுச்சு. இங்கே வந்து 3 4 6 4 எப்படி பார்த்துங்க. இங்கே 2 4, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 6. 3 4 6 4 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. டீரை வச்சு எடுத்து வந்துருக்கணும், நம்ம எடுக்கலை. இருந்தாலும் ஒரு சின்ன க்ளூ மட்டும் சொல்லிடுறேன். டெய்லி 10 மணிக்கு டீர் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அதில் நம்பர் எப்படி பார்க்குறோம்னா, இந்த 3 நம்பர் மட்டும் எடுக்கணும். 416. சரிங்களா? 416 இந்த ஃபஸ்ட்டு போர்டை தூக்கி கடைசியில் வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு போர்டை தூக்கி கடைசியில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசி போர்டை தூக்கி முன்னாடி வைக்கணும். இப்போது இப்படி தூக்கி வச்சிங்கன்னா 164. 164னா பிசி பாஸ். இப்போது 6 முன்னாடி தூக்கி வச்சிங்கன்னா 6 4 1. சரிங்களா? 2 சைடும் வச்சு பார்த்து நமக்கு எந்த நம்பர் ப்ளே வருதோ அப்படி ப்ளே பண்ணணும். இதில் வந்து ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகும். அப்படி மாற்றி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகும். இன்றைக்கி கடைசி 2 போர்டு வந்து பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு என்ன போர்டு பாஸ் ஆகும் அப்படிங்கிறத டீர் 10 மணி வச்சு கண்டுபிடிப்போம். தொடர்ந்து இணைந்துங்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் விளையாடும். நன்றி, வணக்கம்.